டேய் கார்த்தி, பின்னாடி தண்ணி இருக்கு இடம். கரெக்டாக தான் பாரு. ஒன்றும் முன்னாடி ஒன்றும் 2 ஸ்டெப்பு. 2 ஸ்டெப்பா? கரெக்டாக தான் பாரு. ஒன்றும் ஒரே ஸ்டெப்பு போதுமா? ஒன்றும் ஒரே ஸ்டெப்பு. டேய் என்னடா பண்றீங்க? இல்லடா தண்ணி இருக்கு சொன்னாங்க தான். சரி நான் போய் குதிரை வரேன் வரல. டேய் நீ என்ன லூசுங்களாடா? அவனுக்கு கணக்கு தெரியும் தெரியல. ஏன் அந்த பக்கம் சொன்னீங்க அவன? டேய் அவன் என்ன பண்ண தெரியும் உனக்கு தெரியுமாடா? என்னதான் பண்ணிட்டான் அவன்? என்னலாம் ஃப்ரெண்டு தானே அவன்? டேய் உனக்குலாம் அப்படி இல்லை, ஆனால் எனக்குலாம் அப்படி இல்லை. நீ மூட்டு போட சத்தமா பேசுறான். காலை ஏறி கட்ட போகுது. மச்சி டேய் ஒரு நிமிஷம். என்னதான் பண்ணிட்டான் அவன்? இதெல்லாம் ஃப்ரெண்டு தானே அவன்? இவனுங்களாம் அப்படி இல்லை, ஆனால் எனக்குலாம் அப்படி இல்லை. நீ பேசு இப்போ பேசு. இவனுங்களாம் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம். இவனுங்களாம் எதுக்கு வாழ்றாங்கன்னே தெரியல. அன்றைக்கி அவங்க வீட்டுன்னு போகும்போது அந்த பெட்டியில் ஒரு லெட்டர் பார்த்தோம்ல, அது என்ன லெட்டராக இருக்கும்? போய் பார்ப்போம். பெட்டியில் இருக்கும் 3 குரங்கு பொம்மையும் அறிவகை பொருட்கள் 1. அறிவகையா? தவறுதலால் இந்த பொம்மை உடைக்கப்பட்டால் இதில் இருக்கும் ஆபத்திற்கு ஆளாகி விடுவீர்கள். அப்படி ஆளானால் சரி செய்யும் வழிமுறை: 1 2 3 3 குரங்கு டானு, அதை உடைக்கிறவன் வீணு, அதை மாற்றி வச்சா வின்னா. என்ன புதுசாக இருக்குது? சரி. முக்கிய குறிப்பு: இதனை உச்சரிக்கும் போதே எவ்விதத்திலாவது மனதை ஒன்றுபடுத்தி வேறெந்த நினைவும் மனதில் இல்லாமல் இருக்கணும். அது கஷ்டமாச்சே. சரி பண்ணி பார்ப்போம். என்ன போடுறது? சரி 1 2 3 3 ஐயா 1 2 ஒன்றுக்கு வரங்க. ஐயோ ஒன்றுக்கு வரங்கன்ட்டேண்ணா. 1 2 3 3 குரங்குண்டானு, 1 2 3 3 குரங்குண்டானு, 1 2 3 1 2 3 3 குரங்கு சின்ன 1 2 3 3 குரங்குண்டானு, அதை உடைக்கிறவங்க வீணு, அதை மாற்றி வச்சா வின்னு. வேலைக்கு போகுது. கிகாசாரு, மிசாரு, இபாசாரு இந்த 3 குரங்குகளும் உலக நன்மைக்காக பயன்பட்டதால் இம்மூன்றையும் உடைக்கவோ அல்லது பிரிக்கவோ முயல்பவர்களுக்கு அதன் நோக்கமே சாபமாகும். இதை சரி செய்வதற்கான வழிமுறை அந்த மந்திரத்தில் உள்ளது. மந்திரத்திலையா? மந்திரத்தில்னா 1 2 3 3 குரங்குண்டானு, அதை உடைக்கிறவங்க வின்னு, அதை மாற்றி வச்சா வின்னு. மாற்றி வச்சா வின்னு.
முக்கிய குறிப்பு: குரங்குகளை இருந்த பயணமையில் வைத்துவிட்டு அதன் பெயரை உச்சரித்தால் அதன் பயணமைக்கு திரும்ப முடியும். சரி. ஆனால் எந்த குரங்கு எந்த பேருன்னு தெரியாது. அது தெரியாம டேய் அன்றைக்கி நம்ம அந்த பொம்மையை வச்சல, அது எப்படி சரி செய்யணும் கண்டுபிடிச்சோண்டா. எப்பட்றா? நம்ம அந்த 3 பொம்மையை வச்சோம்ல, அது இருந்த மாதிரி பழைய நிலைமையில் வச்சுட்டு அதோட பேர் சொன்னால் சரியாயிடும்டா. என்ன பேர்றா? அது பேர் வந்து கிகா சார், இவா சார், மிசார்டா. கிகா சார், இவா சார், மிசார். கிகா சார், இவா சார், மிசார். கிகா சார், இவா சார், மிசார். அதான் சொன்னால இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்ட்டு. இவா சார், கிகா சார், மிஸ்ஸாரு இதுதான் போட்டிருந்ததில்ல, வேறு எதுவுமே போடல. வெறுப்பாக அது என்ன தான் இருக்குது, அதை ஒன்றுமே புரியல. அப்போ ஏன் வர மாட்டேங்குது? அப்பயும் வரமா? ஏய் நீ பேசுனியா? பேசு. அப்பா டேய் சி மச்சி, உன் கணக்கு தெரியுதாடா? தெரியுதுடா. நல்லா பாரு. நல்லா தான் டேய் தெரியுதுடா. ஒன்றும் காது எழுதுடா. ஆமாடா சரி. கரெக்டாக இருக்கு. எப்படியோ சரியாயிடுச்சு. நம்ம நாளைக்கு போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிடலாம். சரி வாங்க போகலாம். இந்த வந்துட்டானுங்கடா இருக்குனுங்க. டேய் எங்களுக்கு சரியாயிடுச்சு. முன்னாடியே அந்த சொல்லாத. டேய் சரியாச்சா மச்சி? சரியாயிடுச்சு மச்சி. எப்பட்றா? அது ஒரு பெரிய கதைடா, அப்புறமா சொல்லு. டேய் இவனுக்கு நம்ம 2 பேரும் என்னெல்லாம் பண்ணானுங்க, இவனுக்கு ஒன்றா இருக்குடா. டேய் நான் எதனா தப்பு பண்ணியிருந்தாலும் உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி வந்திருந்தாலும் நான் மன்னிச்சிடுறேன். டேய் அது இனிமேல் எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. புரியல பிரச்சனைனா? நீங்கள் மட்டும்தான் அவன் பண்ணுற எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அவனை ஒரு எதிரி மாதிரி பார்த்தீங்க. ஆனால் அவனுக்கு உங்களை ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல தெரியுமா? ஃபஸ்ட்டு அவனுக்கு உங்களை எந்த இடத்துல விட்டு கொடுத்ததில்லை. இனிமேலாச்சும் அவங்களை அப்படி பார்க்காதீங்கடா, சரியா? டேய் மச்சான், டேய் இருடா, நானும் உங்களோட வந்துடுறேன். நானும் கூட வந்துடுறேன்டா. வேணாம் மச்சான் நீ போடா. டேய் இல்லைடா, நானும் வரேன்டா. சொன்னால் கேளுடா, நீ எனக்கு கூட முக்கியமாக இருக்கணும். நீ போ.